எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் எப்படி இருக்கீங்க? சத்தம் கேட்கலையா? சூப்பரா இருக்கீங்க. ஓகே, எந்த வைப்ரேஷன் நம்ம சூப்பரா இருக்கும். எல்லாருமே பணசமா இருக்கீங்க. அப்படியாப்பட்ட மேடை. அதனால எல்லாம் ஒரு வாட்டி சத்தமா கை தட்டுங்க. ஓகே, நன்றி. எத்தனை பேருக்கு வீடு கட்டணும் ஆசையா இருக்கு? அதை மட்டும் கை தட்டுங்க. இவ்வளவு பேருக்கு ஆசையா இருக்கு. எத்தனை பேருக்கு வீட்டு மாடி வாங்கணும்னு ஆசையா இருக்கு? தனி இல்ல, சொந்தமா வீடு வாங்கணும் கட்டிங்களா? ஃபர்ஸ்ட் வீட்டு மாடி வாங்கணும்னு எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? கண்டிப்பா கை தூக்குங்க. எங்க இடத்துல நடந்தோம். ஏன்னா எனக்கு நடந்துருக்கு. உங்க மாதிரி ஒருத்தர் தான் வந்தேன். ஓகே, எல்லாருமே நடக்கும் கண்டிப்பா. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? சிம்பிளா ஒரு ஐடியா சொல்லிட்டா, நான் எப்படி இடம் வாங்கி வீடு கட்டுறது சொல்லலாமா? எத்தனை பேருக்கு சொல்லலாம்னு சொல்லிட்டு சொல்லுங்க. கை தூக்குங்க. நான் சொல்றேன். நிறைய பேர் தூங்குறீங்க பொழுது உட்காந்து கை தூக்க மாட்டீங்க. சரி, ஓகே, கண்டிப்பா நடக்குங்க. ஏன்னா அப்படியேப்பட்ட நிறுவனம் தான். முதல் மாதா பிதா குரு தெய்வம். 5வது வணங்குற எங்க சேர்மன் சாருக்கு நன்றி தெரிவிச்சுங்க. ஏன்னா செய்யும் தொழிலே தெய்வம். இந்த கம்பெனிக்கு நான் வந்து 18 வருஷம் ஆயிடுச்சு. 18 வருஷம் ஆகி உங்களை மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் தம்பி என்ன சொல்லிட்டாங்க, பேசின அத்தனை ஏடிஸ்க்கும் சீனியர் எக்ஸிக்யூட்டிவ்க்கு நன்றி. யாருமே வந்து எழுதி வச்சியோ சார் சொன்னதோ செய்யல. அவங்களோட சொந்த அனுபவத்தை ஒரு 10 நிமிஷம் முன்னாடி சார் சொன்னார், நீங்க பேசணும்ட்டு. அவங்களோட உழைப்பு மட்டும் பேசுறாங்க. இது அத்தனையும் உண்மை சத்தியம் எல்லாம் சாதிச்சிருக்காங்க. அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள். இந்த வாய்ப்பு மாதிரி எங்களுக்கெல்லாம் கொடுத்த சேர்மனுக்கும் மணிகண்டன் சுதேன் சாருக்கும் எம்டிஸ்க்கும் எங்களுக்கு நன்றி தெரிவிச்சுங்க. எப்படி நம்ம வந்து எஸ்ஐபின்னு ஒரு ஸ்கீம் ஒன்று கம்பெனியாக கொடுத்துருக்காங்க. நான்லாம் வந்து ஜாயின் பண்ணும்போது அப்பயே வந்து எஸ்ஐபி ஸ்கீம் நடந்தது. அது வந்து பிரபலம் கிடையாது. ஒன்றுன்னா 1500 ரூபா மாசம் கட்டணும். 1500 ரூபா மாசம் கட்டிட்டு வரும்போது நாங்கள் அதை விட நிறைய பேர் கட்ட முடியாது. ஆனால் நம்ம எம்டி சேர்மன் என்ன பண்ணாங்க, சரி ஒரு மாசம் கட்டட்டும், அவங்க நம்ம கிட்ட இடம் வாங்கட்டும். அப்படிப்பட்டு காணி இடம் வேணும் பராசக்தி பாரதியோட கனவை நம்ம தமிழகத்துல இல்ல உலகத்துல சொன்னீங்கன்னா என்ஆர்ஐ கஸ்டமரையும் வாங்கிடுறாங்க. கால் ரோடு அதுக்கு வாய்ப்பு கொடுத்த நம்ம சேர்மன் சாருக்கு நன்றி. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு கால் ரோடு வேணும், அவங்களால வாங்கட்டும்னு சொல்லிட்டு எஸ்ஐபி ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. சூப்பரான ஸ்கீம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெறும் 2000 ரூபாய். 2000 ரூபாய் கட்டினா போதும் மாசம் நம்ம பசங்களுக்கு ஒரு வீட்டு மனையை தேர்ந்தெடுத்தோம். அதுவும் தணிக்கை மூலமா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2000 பேர் வந்துட்டாங்க. 2000 பேர் வந்திருக்காங்க. நானும் ஒரு எஸ்ஐபி போட்டிருக்கேன். நான் வந்து ஒருத்தர் 2 பேர் போடல, கிட்டத்தட்ட 120 பேர் போட்டிருக்கேன் எஸ்ஐபில. 120 பேர் போட்டு அதை நீங்க நம்ப மாட்டீங்க. இப்ப 2 வருஷம் ஆயிடுச்சு ஸ்கீம் போட்டு. இந்த 2 வருஷத்துல 60 பேர் இடம் வாங்கிருக்காங்க. எல்லாருமே நம்ம தண்ணியில தான் இடம் வாங்கிருக்காங்க. அப்ப 60 பேருக்கு நான் இடம் வாங்கிட்டு இருக்கேன். அப்ப இங்க இருக்கிறவங்க எத்தனை பேர் எஸ்ஐபி போட போறீங்க? ஓகேங்களா? நீங்க ரெடியூஸ் ஆகலாம். பொன்னேரி நினைச்சா பொன்னேரி வாங்கலாம். ஏன் கூடாஞ்சேரியில் லான்ச் பண்ற கூடாஞ்சேரியில வாங்கலாம். ஆனா நமக்கு முதல் மனசு நம்ம சேர்த்து வைக்கணும். இந்த சிறு சேமிப்புல சேர்க்கணும். இப்ப எப்படி கோல்டு லேடிஸ்லாம் இருந்து ஒரு 2,000 வேணும், அப்பா நம்ம போயிட்டு அவன் நாளைக்கே பக்கத்து மாதிரி போய் ஜாயின் பண்ணுவாங்க. எவ்வளோ 5000 10,000 எவ்வளோ காசு கட்டுவாங்க. ஆனா தங்கம் எப்போ முடியும் போது அது மாதிரி தான் நீங்க சொல்லணும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு உங்களுக்கு அந்த ஆசை தோணணும். நம்ம தண்ணிக்கு 2000 கிடைச்சா 2000 போட்டுருவோம், 4000 கிடைச்சா 4000 கிடைச்சிடும். எவ்வளோ காசு கிடைக்கும் அந்த சிறு சேமிப்புல எஸ்ஐபில சேருங்க. உங்க குழந்தைங்களுக்கு ஒரு சொத்து தனியை மூலியமாக நீங்களும் வாங்கலாம். சரிங்களா? செய்வீங்களா? அம்மா கேட்கற மாதிரி தான் கேட்கப்படுது. செய்வீங்களா? கண்டிப்பா என்ன நடக்கும். ஏன்னா அப்படியாப்பட்ட மேடை தான். இங்க என்ன நினைச்சு வந்தீங்களோ கண்டிப்பா நடக்கும். அதுக்கு முன்னாடி உங்களை கூட்டிட்டு வந்த சீனியர்ஸை கண்மூடித்தனமா நம்புங்க. உங்களுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. இது இல்லாம இந்த எஸ்ஐபி ஸ்கீம்ல சேர்ந்தீங்கன்னா பார்த்து மேடம்